அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணையக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆணி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக மேலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசி சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சூரியன், சுக்கிரன், சனி மற்றும் கேது ஆகியோரால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த ஆணி மாதத்துல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண முயற்சிகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. செவ்வாயினுடைய நிலையினால உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் செலவுகளும் வரவிற்கு ஏற்ப இருக்குங்க. குடும்ப பிரச்சனை காரணமாக வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் சிறந்த வெற்றி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பு தவிர்க்க இயலாதுங்க. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. குறிப்பா மேலதிகாரிகள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, சொன்னாலும் சரி, பாஸ் இஸ் த ரைட் என்ற கொள்கையை பின்பற்றுவது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. சக ஊழியர்களுடன் நிர்வாக திறனை பற்றி விவாதிக்க வேண்டாங்க. அவப்பெயர் எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் தான் இந்த அறிவுரையை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு முயற்சிகள்ல தடங்கல்கள் கவலை அளிக்குங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குறிப்பா காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடினமான போட்டிகள் நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நெருங்கிய நண்பர்கள் அல்லது கூட்டாளியினால் பணத்தை இழக்க நேரிடுங்க. எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. ஏற்றுமதி துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. இல்லாவிடில் நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு முதலீடிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. நிதானித்து உங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் உங்களுடைய முயற்சிகளை பற்றி எடுத்துரைத்து அவர்களுடைய ஆலோசனைப்படி கேட்டு நடப்பது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக அமையுங்க. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்குங்க. வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. வீட்டில் வேலை பார்க்கும் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் அவர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஏற்பட வேண்டாங்க. அதே போல கூடுமான
வரையில் கலைத்துறையினர் அரசியலிலிருந்து விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததுங்க. திருமணமாகியுள்ள நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருடைய கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. செல்வாக்கு நிறைந்த அரசியல் பிரமுகர் ஒருவரால் உங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யுது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு பெருப்போட்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால மனதில் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய புறக்கணிக்க கொடுங்க. கட்சி மாற மனம் விளையுங்க. தேவையில்லாத அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. பிற அரசியல் கட்சியினருடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு அவசியமாகுங்க. பேச்சில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கூடுமான வரைக்கும் அரசியல் துறையின் நாவடக்கம் மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஆணி மாதத்தை கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையவில்லைங்க. ஆனா கடைசி வாரத்திலிருந்து சாதகமாக மாறுதுங்க. மிகவும் பாடுபட்டு படைக்க வேண்டி இருக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பிற மாணவ மாணவியர் நெருங்கி பழகுவது தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று மற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஒரு சிலருக்கு கல்வி உதவித்தொகையான ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. அதனால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம் ஆகியவற்றிற்கு குறைவிருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதுமே நிலை கொண்டிருக்கிறாருங்க. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் குருவினால் நன்மைகள் ஏற்படாதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் விதமா அமையிருக்கு. பொதுவாகவே மிதுன ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் என்று பார்க்கும்போது திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இல்ல அப்படின்னா மாத கடைசியில பண தட்டுப்பாடை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. தேவையில்லாத வீண் விரைய அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. அதிக அற்புத பலன்கள் கிட்டுங்க. இதையே உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே செய்தாலும் கூட போதுமானதாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.